அனைவருக்கும் வணக்கம். தேசிய கல்வி உதவித்தொகை நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டலில் ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் ஏஐசிடிஇ மூலம் வழங்கப்படும் உதவித்தொகைகள் குறித்து இந்த காணொளியில் காண்போம். ஏஐசிடிஇ மூலம் மாணவர்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகைகள். ஏஐசிடிஇ ஸ்வர்ணாத் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் டெக்னிக்கல் டிகிரி, பிஎம்யூஎஸ்பி ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் ஃபார் ஜம்மு காஷ்மீர் அண்ட் லடாக், ஏஐசிடிஇ பிரகதி ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் ஃபார் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் technical degree, AICTE Pragati Scholarship Scheme for Girls Students Technical Diploma, AICTE Saksham Scholarship Scheme for Specially Abled Student Technical Diploma, AICTE Saksham Scholarship Scheme for Specially Abled Student Technical Degree, AICTE Swarnath Scholarship Scheme Technical Diploma. தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் பயிலும் மாணவர்களுக்கு ஏஐசிடிஇ மூலம் வழங்கப்படும் உதவித்தொகைகள். ஏஐசிடிஇ பிரகதி உதவித்தொகை திட்டம். ஏஐசிடி பிரகதி உதவித்தொகை திட்டம் தொழில்நுட்ப கல்வி இன்ஜினியரிங் பயிலும் பெண் மாணவிகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு நிதி உதவி வழங்கும் திட்டமாகும். தொழில்நுட்ப கல்வியின் மூலம் பெண்களுக்கு அறிவு, திறன், தன்னம்பிக்கை ஆகியவற்றை வளர்த்து அவர்களின் எதிர்காலத்தை வளப்படுத்துவதே இத்திட்டத்தின் நோக்கமாகும். உதவித்தொகைக்கான தகுதிகள். ஏஐசிடி அங்கீகாரம் பெற்ற கல்லூரியில் இன்ஜினியரிங் முதலாம் ஆண்டு அல்லது லேட்டரல் என்ட்ரி மூலம் 2ஆம் ஆண்டு சேர்ந்திருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் அதிகபட்சம் 2 பெண் குழந்தைகள் இந்த உதவித்தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம். குடும்பத்தின் ஆண்டு வருமானம் ரூபாய் 8 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். வருமான சான்றிதழ் சமர்ப்பிக்க வேண்டும். ஆண்டுதோறும் 5000 மாணவிகளுக்கு இந்த உதவித்தொகைகள் வழங்கப்படும். மாநில வாரியாக உதவித்தொகைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் 800 மாணவிகளுக்கு உதவித்தொகைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் சில யூனியன் பிரதேசங்களில் தகுதியுள்ள அனைத்து பெண் குழந்தைகளுக்கும் உதவித்தொகை வழங்கப்படும். தேர்வாகும் மாணவிகளுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 50,000 வழங்கப்படும். முதலாம் ஆண்டு சேர்ந்த மாணவிகளுக்கு அதிகபட்சம் 4 ஆண்டுகளுக்கும், லேட்டரல் என்ட்ரி மூலம் 2ஆம் ஆண்டு சேர்ந்த மாணவிகளுக்கு அதிகபட்சம் 3 ஆண்டுகளுக்கு உதவித்தொகைகள் வழங்கப்படும். தேர்வு செய்யப்பட்ட மாணவிகளுக்கு ஆண்டுதோறும் உதவித்தொகை அவர்களின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும். நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும். மாணவி படிக்கும் கல்லூரி விண்ணப்பத்தை சரிபார்க்கும். பின்னர் மாநில தொழில்நுட்ப கல்வித்துறை சரிபார்ப்பை மேற்கொள்ளும். தேர்வு முறை. 12ஆம் வகுப்பு அல்லது அதற்கு இணையான தேர்வில் பெற்ற மதிப்பெண்களின் அடிப்படையில் தகுதி பட்டியல் தயாரிக்கப்படும். மாநில வாரியாக தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும். மதிப்பெண்கள் ஒரே மாதிரியாக இருந்தால் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் அதிகம் பெற்றவருக்கு முன்னுரிமை வழங்கப்படும். அதிலும் சமமாக இருந்தால் வயதில் மூத்தவருக்கு முன்னுரிமை வழங்கப்படும். இந்திய அரசின் இடஒதுக்கீடு விதிமுறைகள் பின்பற்றப்படும். ஒதுக்கப்பட்ட பிரிவுகளில் காலியிடங்கள் இருந்தால் அவை பொது பிரிவிற்கு மாற்றப்படும். உதவித்தொகை பெற்ற மாணவிகள் ஒவ்வொரு ஆண்டும் நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் மூலம் புதுப்பித்தல் செய்ய வேண்டும். தேர்ச்சி சான்றிதழ், மதிப்பெண் சான்றிதழ் மற்றும் கல்லூரி முதல்வரின் சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும். அடுத்த ஆண்டுக்கு தேர்ச்சி பெறாத மாணவிகள் உதவித்தொகையை இழப்பார்கள். தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆண்டு மற்றும் கல்லூரியில் சேர்ந்த ஆண்டுக்கு இடையிலான இடைவெளி 2 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கக்கூடாது. ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். முழுமையற்ற விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். படிப்பை இடையில் நிறுத்தினால் அடுத்த ஆண்டுக்கான உதவித்தொகை கிடைக்காது. வேறு அரசு உதவித்தொகை அல்லது நிதியுதவி பெறுபவர்கள் இந்த உதவித்தொகையை பெற முடியாது. சிஜிபிஏவை சதவீதமாக மாற்ற சிஜிபிஏ பெருக்கல் 9.5 என்ற முறை பயன்படுத்தப்படும். தவறான வங்கிக் கணக்கு காரணமாக தொகை வராதவர்கள் தரவரிசை பட்டியல் வெளியான 6 மாதங்களுக்குள் மட்டுமே புகார் அளிக்க முடியும். 2026-27ஆம் கல்வியாண்டில் இன்ஜினியரிங் பயிலும் மாணவிகள் ஆண்டு வருமானம் ரூபாய் 8 லட்சத்திற்குள் இருக்குமாயின் அவர்கள் உடனே விண்ணப்பித்து பயன்பெறவும். ஏஐசிடிஇ ஸ்வர்ணாத் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த உதவித்தொகைக்கு விண்ணப்பிப்பதற்கான தகுதிகள். ஆதரவற்ற மாணவர்கள், கோவிட்-19 காரணமாக பெற்றோரை இழந்த மாணவர்கள், தந்தை அல்லது தாய், நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த ஆயுதப்படை, மத்திய துணை இராணுவப்படை வீரர்களின் குழந்தைகள், பெற்றோரில் ஒருவர் புற்றுநோய் போன்ற உயிருக்கு ஆபத்தான நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது விபத்தில் உயிரிழந்தவர்கள் அல்லது 80% மேல் மாற்றுத்திறனாளிகளின் குழந்தைகள்.
இந்த பிரிவுகளைச் சேர்ந்த மாணவர்கள் இந்த உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கலாம். ஆண்டு குடும்ப வருமானம் ரூபாய் 8,00,000த்திற்குள் இருக்க வேண்டும். ஏஐசிடிஇ அங்கீகாரம் பெற்ற இன்ஜினியரிங் கல்லூரியில் முழு நேரமாக 1ஆம் ஆண்டு, 2ஆம் ஆண்டு, 3ஆம் ஆண்டு அல்லது 4ஆம் ஆண்டு பயிலும் மாணவர்கள் இந்த உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கலாம். மத்திய, மாநில அரசு அல்லது ஏஐசிடிஇ வழங்கும் வேறு எந்த உதவித்தொகையையும் பெறக்கூடாது. ஒவ்வொரு ஆண்டும் மொத்தம் 2,000 மாணவர்கள் இந்த உதவித்தொகைக்கு தேர்வு செய்யப்படுவார்கள். இன்ஜினியரிங் படிப்பில் 1000 மாணவர்களும், டிப்ளமோ படிப்பில் 1000 மாணவர்களுக்கும் வழங்கப்படும். இந்த உதவித்தொகைக்கு தேர்வாகும் மாணவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ரூபாய் 50,000 வழங்கப்படும். தேர்வு முறை: 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். மதிப்பெண்கள் சமமாக இருந்தால் 10ஆம் வகுப்பு மதிப்பெண், வயது, குடும்ப வருமானம் ஆகியவை பரிசீலிக்கப்படும். இந்த உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்க நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும். மாணவர்கள் பயிலும் கல்லூரி மற்றும் மாநில கல்வித்துறை விண்ணப்பத்தை சரிபார்க்கும். இந்த உதவித்தொகைக்கு தேர்வு செய்யப்பட்ட மாணவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் என்எஸ்பி போர்ட்டல் மூலம் புதுப்பித்தல் செய்ய வேண்டும். ப்ரமோஷன் சர்டிபிகேட் மற்றும் போனஃபைட் சர்டிபிகேட் சமர்ப்பிக்க வேண்டும். அடுத்த வகுப்பிற்கு தேர்ச்சி பெறாதவர்கள் உதவித்தொகையை இழப்பார்கள். தேவையான ஆவணங்கள்: ஆதரவற்ற மாணவர்கள் எனில் அப்பா, அம்மா இறப்புச் சான்றிதழ் அல்லது தாசில்தார் மூலம் பெறப்பட்ட ஆதரவற்றோர் சான்றிதழ், போனஃபைட் சர்டிபிகேட், 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், வகுப்புச் சான்றிதழ். கோவிட்-19 காரணமாக ஒருவர் அல்லது இருவரையும் இழந்த மாணவர்கள் எனில் அவர்கள் கோவிட்-19 மூலம் இறந்தவர் என்ற இறப்புச் சான்று, உயிரோடு உள்ள நபரின் வருமானச் சான்றிதழ் 8,00,000த்திற்குள் இருக்க வேண்டும். போனஃபைட் சர்டிபிகேட், 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், வகுப்புச் சான்றிதழ். நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த ஆயுதப்படை, மத்திய துணை ராணுவப் படை வீரர்களின் குழந்தைகள் எனில் இறப்புச் சான்றிதழ், ஷாஹித் சர்டிபிகேட் issued by the Armed Forces, Central Parliamentary Forces. போனஃபைட் சர்டிபிகேட், 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், வருமானச் சான்றிதழ், வகுப்புச் சான்றிதழ். ஆதார் எண் கட்டாயம். முழுமையற்ற விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். படிப்பை நிறுத்தினால் உதவித்தொகைகள் நிராகரிக்கப்படும். வேறு அரசு உதவித்தொகை பெற்றால் இந்த உதவித்தொகை வழங்கப்படாது. சிஜிபிஏ சதவீதமாக மாற்ற சிஜிபிஏ × 9.5 மூலம் கணக்கிடப்படும். தவறான வங்கிக் கணக்கு மூலமாக தொகை வராதவர்கள் தரவரிசை பட்டியல் வெளியான 6 மாதங்களுக்குள் மட்டுமே புகார் அளிக்க முடியும். 2026-27ஆம் கல்வியாண்டில் இன்ஜினியரிங் பயிலும் ஆதரவற்ற மாணவர்கள், கோவிட்-19 காரணமாக பெற்றோரை இழந்த மாணவர்கள், நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த ஆயுதப்படை, மத்திய துணை ராணுவப்படை வீரர்களின் குழந்தைகள், பெற்றோரில் ஒருவர் புற்றுநோய் போன்ற உயிருக்கு ஆபத்தான நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது விபத்தில் உயிரிழந்தவர்கள் அல்லது 80% மேல் மாற்றுத்திறனாளிகளின் குழந்தைகள் விண்ணப்பித்து பயன்பெறவும். ஏஐசிடிஇ சக்ஷம் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் ஃபார் ஸ்பெஷலி ஏபிள்டு ஸ்டூடெண்ட். சக்ஷம் என்பது ஏஐசிடிஇ செயல்படுத்தும் உதவித்தொகை திட்டமாகும். இது 40% அல்லது அதற்கு மேற்பட்ட மாற்றுத்திறனை கொண்ட மாணவர்கள் தொழில்நுட்ப கல்வியை தொடர ஊக்குவிப்பதற்கும், அவர்களின் உயர்கல்வி மற்றும் எதிர்கால முன்னேற்றத்திற்கு ஆதரவளிப்பதற்கும் உருவாக்கப்பட்டுள்ளது. உதவித்தொகைக்கான தகுதிகள்: ஏஐசிடிஇ மூலம் அங்கீகாரம் பெற்ற கல்லூரியில் பட்டப்படிப்பில் இன்ஜினியரிங் 1ஆம் ஆண்டு அல்லது லேட்டரல் என்ட்ரி மூலம் 2ஆம் ஆண்டு சேர்ந்திருக்க வேண்டும். குறைந்தது 40% மாற்றுத்திறன் பெற்றவராக இருக்க வேண்டும். குடும்பத்தின் ஆண்டு வருமானம் ரூபாய் 8,00,000த்திற்குள் இருக்க வேண்டும். மாநில, யூனியன் பிரதேச அரசு வழங்கிய செல்லுபடியாகும் வருமானச் சான்றிதழ் இணைக்க வேண்டும். தகுதிகளை பூர்த்தி செய்யும் அனைத்து மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கும் இந்த உதவித்தொகை வழங்கப்படும். உதவித்தொகையாக ஆண்டுக்கு ரூபாய் 50,000 வழங்கப்படும். இன்ஜினியரிங் 1ஆம் ஆண்டு சேர்ந்த மாணவர்களுக்கு அதிகபட்சம் 4 ஆண்டுகளுக்கும், லேட்டரல் என்ட்ரி மூலம் 2ஆம் ஆண்டு சேர்ந்த மாணவர்களுக்கு அதிகபட்சம் 3 ஆண்டுகளுக்கு உதவித்தொகை வழங்கப்படும்.
தேர்வு செய்யப்படும் மாணவர்களுக்கு ஆண்டுதோறும் அவர்களின் வங்கிக் கணக்கிற்கு நேரடியாக உதவித்தொகை செலுத்தப்படும். நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும். மாணவர்கள் படிக்கும் கல்லூரி விண்ணப்பத்தை சரிபார்க்கும். பின்னர் மாநில தொழில்நுட்ப கல்வித்துறை சரிபார்ப்பு மேற்கொள்ளும். உதவித்தொகைக்கு தேர்வாகும் மாணவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் மூலம் புதுப்பித்தல் செய்ய வேண்டும். தேர்ச்சி சான்றிதழ், மதிப்பெண் பட்டியல் மற்றும் கல்லூரி முதல்வரின் சான்று சமர்ப்பிக்க வேண்டும். அடுத்த ஆண்டுக்கு தேர்ச்சி பெறாத மாணவர்கள் உதவித்தொகையை இழப்பார்கள். தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆண்டு மற்றும் கல்லூரியில் சேர்ந்த ஆண்டுக்கான இடையிலான இடைவெளி 2 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கக்கூடாது. ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். முழுமையற்ற விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். படிப்பை இடையில் நிறுத்தினால் அடுத்த ஆண்டுக்கான உதவித்தொகை கிடைக்காது. வேறு எந்த உதவித்தொகை அல்லது நிதியுதவியும் பெறுபவர்கள் இந்த உதவித்தொகையை பெற முடியாது. CGPA சதவீதமாக மாற்ற CGPA × 9.5 என்ற முறையை பயன்படுத்துவார்கள். தவறான வங்கிக் கணக்கு காரணமாக தொகை வராதவர்கள் தற்காலிக தேர்வு பட்டியல் வெளியான 6 மாதங்களுக்குள் மட்டுமே புகார் அளிக்க முடியும். மாற்றுத்திறனாளி மாணவர்கள் சக்ஷம் உதவித்தொகைக்கு விண்ணப்பித்து பயன்பெறவும். 2026-27 கல்வியாண்டில் இன்ஜினியரிங் சேர்ந்த மாணவர்கள் தங்களுக்கு தகுதியான உதவித்தொகைக்கு விண்ணப்பித்து பயன்பெறவும். தங்களுக்கு தெரிந்த மாணவர்கள் இருப்பின் அவர்களுக்கும் தெரியப்படுத்தி விண்ணப்பிக்க ஊக்கப்படுத்தவும். ஏதேனும் சந்தேகம் இருப்பின் கமெண்டில் தெரியப்படுத்தவும். Kindly support my channel. நன்றி.